சிறியப்பதியான சர்வேஸ்வரன் அவருடையதான உண்மையான தத்துவத்தை எல்லாரும் உணர்ந்து அனுபவித்து அவர்களெல்லாம் ஆனந்த பெருவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே சாஸ்திரங்களை எல்லாம் கொடுத்து வேதாந்த வித்தியான பிரம்ம வித்தியை கொடுத்து அதை பல பேர் மூலமாக உலகத்தில் பரப்புவதற்கு ஏற்பாடு பண்ணினார். முதல்ல தேவ பரம்பரை, ரிஷி பரம்பரை, அடுத்தாற் போல வரக்கூடியது மாணவ பரம்பரை என்று நாம் பார்த்தோம். ரிஷி பரம்பரையில் வசிஷ்டர், வசிஷ்டருடைய குமாரர் சக்தி, சக்தியினுடைய குமாரர் பராசரர், பராசருடைய குமாரராக வியாசர் அவதாரம் பண்ணுறார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி தான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் நாம் வியாசரை பற்றி பார்க்கலாம். வியாசருக்கு தியான ஸ்லோகம் சொல்கிறோம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மணிதயே வாசிஷ்டாய நாம். அவருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது என்ன சொல்கிறோம்? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசாய நமோ நமஹ, விஷ்ணு ரூபாய நமோ நமஹ, வியாசரூபாய நமோ நமஹ, விஷ்ணவே நமோ நமஹ, நமோ வை நமோ நமஹ, பிரம்மநிதயே நமோ நமஹ, வாசிஷ்டாய நமோ நமஹ என்று இந்த ஒரு ஸ்லோகத்திலே பார்த்தேன்னா ஏழு அவர் சொல்லி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அதில் வருது. இல்லை, இவர் ஏழாவது நபர் தான். பரமேஸ்வரன், நாராயணர், பிறகு பிரம்மா, பிறகு வசிஷ்டர், வசிஷ்டரோட பிள்ளை சக்தி, சக்தியோட பிள்ளை பராசரர், பராசரோட குமாரர் வியாசர், ஏழாவதாக வர. இதில் பார்த்தீங்கன்னா 7 தடவை 7 பேர் சொல்லி 7 பேரின் ஆட்ரிபியூட்ஸ், அந்த 7 விசேஷணங்களை சொல்லி நாம் நமஸ்காரம் பண்ணுகிறோம். நமோ நமஹ நமோ நமஹ என்று சொல்கிறோம். வியாசாயா விஷ்ணு ரூபாயா, வியாசருக்கு நமஸ்காரம். யாரவர் வியாசர்? வியாசருக்கு நமஸ்காரம். விஷ்ணு வடிவம் கொண்டவரான வியாசருக்கு நமஸ்காரம். விஷ்ணு ரூபாய வியாசாய வியாசரூபாய விஷ்ணவே. அதாவது அர்த்தாக்கோல என்ன சொல்றோம்? வியாச வடிவம் கொண்டதான விஷ்ணுவாக இருக்கின்றவருக்கு நமஸ்காரம் பண்ணுகின்றோம். விஷ்ணுவர் வேறு இல்லை, வைஷ்ணவாம்சத்தோட அவதாரம் பண்ணினவர் என்பதாக சொல்லப்படுறது. நமோ வை நமோ நமஹ, நமோங்கிறதே வேத சப்தம். அது அப்பேற்பட்டதான அந்த உலகமெல்லாம் எவரை நமஸ்காரம் பண்ணுகிறதோ, எல்லா கிரந்தங்களுக்கும் ஆதிகர்த்தாவாக இருக்கின்றவர் எவரோ அவரே நமஸ்காரம் பண்ணுகின்றோம். பிரம்மநிதையே நமோ நமஹ. பிரம்மான்னா வேதம், வேதம் அனைத்துக்கும் ஒரே நிதியாக இருப்பிடமாக இருக்கின்ற அவருக்கு நமஸ்காரம். பிரம்மநிதையே நமோ நமக. வாசிஷ்டாய நமோ நமக. வசிஷ்ட வம்சத்திலே வந்தவரான இவருக்கு, வசிஷ்ட குல தோன்றலான இவருக்கு நமஸ்காரம் பண்ணுகின்றோம் என்று சொல்றோம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமஹ. ஏன் அவர் விஷ்ணு ரூபாய வியாசாய வியாசரூபாய விஷ்ணுவே என்று எதுக்காக சொல்றோம்னா, துவாபரே துவாபரே விஷ்ணு வியாசரூபேன சம்ஸ்திதா என்பது சாஸ்திர வச்சனம். ஒவ்வொரு துவாபர யுகத்தினுடைய அந்திம பாகம், கடைசி பாகத்தில் பகவான் விஷ்ணுவே வியாசராக அவதாரம் பண்ணுகிறார். அவதாரம் பண்ணி அவர் என்ன காரியங்கள்லாம் செய்யணுமோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர் செய்கின்றார் என்று சொல்லப்படுறது. அவர் இறங்குற போதே திட்டம் இந்த அவதாரத்தில் வியாசராக பிறந்து செய்ய வேணும் என்று பண்ணுகிறார். பகவானிடத்தில் அமைந்திருக்கிறதான இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, இந்த 3ல் ஞான சக்தியினுடைய அவதாரமாக இவர் இருக்கார் என்று வாசஸ்பதி மிஸ்ரர் சொல்றார். ஞான சக்தி அவதாராய நமோ பகவதோ ஹரே. பகவான் ஹரியினுடைய ஞான சக்தி அவதாரமாக இருக்கின்றவர் என்று இவரை சொல்றார். பூர்ண ஞானத்தோடு ஞான சக்தி அவதாரமாக இவர் இருக்கிறார் என்பதாக சொல்றார். நாம பார்த்தோம், வசிஷ்டர் பிரம்மாவனுடைய மானசகுமாரர் ஆகையினால பிரம்மாவனுடைய அம்சம் அதிகம். அவருடைய குமாரரான சக்தி அம்பிகையினுடைய அம்சம் பெற்றவராக இருந்தார். அவர் காலத்தில் தான் இந்த
பிரம்ம வித்யைக்கும் ஸ்ரீ வித்யைக்குமானது ஒரு சம்பந்தமானது அழகாக ஏற்படுத்தப்பட்டு ஸ்ரீவித்யா பிரம்ம வித்யிலிருந்து வேறுபட்டதில்லை, பிரம்ம வித்யே ஸ்ரீவித்யை தான் என்பதை எடுத்து காமிச்சு அந்த சம்பிரதாயத்தில் பரம்பரையில இன்றைக்கும் அந்த சங்கர பரம்பரையில எல்லாரும் சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணினாலும் அவர்கள் மேரு அம்பிகையும் சேர்த்துதான் மகா திரிபுர சுந்தரி சமேத சாரதாம்பாள் சமேத என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா, அப்படித்தான் பண்ணுகின்றார்கள். அதற்கப்புறம் பராசரர் எப்படி வந்தார்னா அவர் அந்த அப்படியே வேதஸ்வரூபமாக இருந்தார் என்பதாக சொல்லப்படுறது. இப்படி அந்த உயர்ந்த பரம்பரையில 7வதாக வர தேவ பரம்பரை 3, ரிஷி பரம்பரையில 3 ஆகி 7வதாக என் வியாசர் அவதாரம் பண்றார் என்று சொல்லப்படுறது. இவருக்கு பலவிதமான பெயர்கள் சாஸ்திரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. வேதங்களை எல்லாம் 4ஆக பகுத்து தன்னுடைய சீடர்கள் மூலம் உலகத்தில் அவர் பரப்பியதனால வேதவியாசர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. யமுனையில ஒரு இருண்ட தீவுல பராசரருக்கும் அந்த மத்ஸ்யகந்தி என்பதான செம்பரவனுடைய வளர்ப்பு பெண்ணுக்கும் பிறந்தவராகையினாலே இவர் கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு பேரு. கிருஷ்ணமான கருப்பு, தீபம்னாக்க 4 புறமும் நீர் சூழ்ந்த இடம், அதுக்கு பேர் தீவுன்னு பேரு. அயனம் அந்த கிருஷ்ணத்வைபாயனர் அந்த இருண்ட தீவிலே பிறந்தவர். அவரும் கரிய நிறமுடையவர். அதனால அவருக்கே கிருஷ்ணர்னு தான் பேரு. மகாபாரதத்துல கிருஷ்ணர்ங்கிறது 3 பேருக்கு. வியாசர் கருப்பு கிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர் கருப்பு கிருஷ்ணகான்னு சொல்றோம், அர்ஜுனன் கருப்பு கிருஷ்ணகான்னு சொல்றோம். திரௌபதி கருப்பு, அவளுக்கு கிருஷ்ணா அப்படின்னு பெண்பால. கருப்புன்னா அது சாதாரண கருப்பு இல்லை, சாலக்கிராம கருப்புன்னு வச்சுக்கணும், நம்ம கணக்கு வச்சுக்கணும். இப்படி அவர் கிருஷ்ணர்னா அவருக்கு ஒரு பேரு. பதரி மரங்கள் நிறைந்ததான, அதாவது பதரினா இளந்த மரம், இளந்த மரங்கள் நிறைந்ததா இருக்கிற அந்த வனத்துல பதரிகாசிரமத்திலே இவர் தவம் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இவருக்கு பாதராயனர், இன்றைக்கும் தவம் பண்ணிட்டு இருக்கா என்று பெயர். இவரை பார்த்துருக்கா, ஆச்சாரியால் பார்த்து பேசினதா சங்கர விஜய கிரந்தங்கள்ல சொல்லப்படுறது. மத்வாச்சாரியார் பார்த்து பேசினதாக சொல்லப்படுறது. ராமானுஜரும் உத்தரவு வாங்கி கொண்டார் என்பதாக சொல்லப்படுறது. அதனால இவருக்கு பாதராயனர், பதரி மரங்கள் நிறைந்ததான அந்த காட்டில தவம் பண்ணினவர், பண்ணிக்கொண்டு இருக்கிறவர், பண்ணினவர் சொல்லக்கூடாது. அதனால பாதராயனர் என்று பெயர். உபனிஷதங்களுடைய சாரத்தை எல்லாம் 555 சூத்திரங்கள்ல வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பிரம்மசூத்திரங்கள்னு சொல்றோமே, அதை வெளியிட்டதுனாலே இவருக்கு சூத்திரக்காரர் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லப்படுறது. ஒன்றாகவே இருந்தது வேதங்கள் எல்லாம். அந்த ஒன்றாகவே வேதம் இருந்தால் எல்லாராலையும் புரிந்து கொள்வது கடினம் என்பதற்காக ஒன்றாக இருந்த வேதத்தை 4ஆக பிரித்து அதை ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் என்று 4ஆக பிரித்தார். பிறகு யஜுர்வேதமானது சுக்ல யஜுர்வேதம் என்றும் கிருஷ்ண யஜுர்வேதம் என்றும் 2ஆக பிரிந்தது. சாமி இருக்கு, ஜெய்வே கௌதம சாகை என்பதெல்லாம் இருக்கு. அது எல்லாவற்றையும் பிரித்து அமைச்சு கொடுத்தார். 4 சிஷ்யர்கள் அவருக்கு. 4 சிஷ்யர்கள்ல ரிக்வேதத்தை பைலர் என்பதான சிஷ்யருக்கு அவர் உபதேசம் பண்ணி அவர் மூலமாக உலகத்தில் பரப்பினார். யஜுர்வேதத்தை வைசம்பாயனர் என்பதான சிஷ்யருக்கு உபதேசம் பண்ணினார். சாமவேதத்தை ஜெய்மினிக்கு உபதேசம் பண்ணினார். அதர்வ வேதத்தை சுமந்து என்கிற அங்கிரசுக்கு கொடுத்து உலகத்திலே 4 பேரும் பிரச்சாரம் பண்ணி இந்த வேத வித்தையை காப்பாற்ற வேணும் என்று அவர்களுக்கெல்லாம் கட்டளை இட்டார். இதிகாச புராணங்கள்லாம் எழுதினார். அந்த இதிகாச புராணங்கள் எல்லாம் ரோமஹர்ஷனர் என்பதான தன்னுடைய சிஷ்யர்கள் மூலம் உலகத்தில் பரப்பினார் என்று சொல்லப்படுறது. 5வது வேதம்னு சொல்லப்படுறதான உயர்ந்த இதிகாசமாக இருக்கிற எந்த மகாபாரதம் உண்டோ அந்த மகாபாரதத்தை எழுதி வேத தர்மங்கள் எல்லாம் அந்த அதாவது வேத தர்மங்களை நேரடியாக அறிவதற்கு முடியாதவர்கள் சுலபத்தில் அறிய வேண்டும் என்பதற்காக மகாபாரதத்தை பண்ணினார். பிறகு 18 புராணங்களை பண்ணினார். 18 உப புராணங்களையும் பண்ணினார். அதாவது பண்ணினார்னு அர்த்தம் இல்லை, அவர் எதுவும் பண்ணல.
அங்கங்க அவரவர்களுடைய கான்வர்சேஷன்லாம் நிறைய இருந்தது. அதை எல்லாத்தையும் தொகுத்து பிரிச்சார். எப்படி ஒன்றாகவே இருந்த வேதத்தை பிரிச்சு நான்காக கொடுத்தாரோ அதுபோல ஒன்றாகவே இருந்த புராணத்தெல்லாம் அவர் 18 பிரதானமான புராணங்களாகவும் 18 உப புராணங்களாகவும் சமூகத்துக்கு கொடுத்தார். இவரளவுக்கு யாரும் இந்த சமூகத்துக்கு இந்த கிரந்தங்கள்லாம் கொடுக்கவே இல்லை. அதனால்தான் அவர் பேரே வியாசர்னு சொல்றோம். வியாசம்னா என்ன அர்த்தம்? ஒரு கம்போஸ். அவர் எல்லாத்தையும் தொகுத்தார். அவர் ஆதர் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்குன்னா மகாபாரதத்துக்கு ஆதர், அவ்வளவுதான். வேற எதுக்கும் அவர் அந்த ஒரிஜினல் ஆதர் அப்படின்னு சொல்லவே முடியாது. மகாபாரதத்துல கூட அங்கங்க நடக்கிற சம்பாதங்கள்லாம் வேற நிறைய தொகுத்து கொடுக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய ஞான கண்களாலே அவர் ஞான சக்ஷுஷனாலே பார்த்து அதை எடுத்து தொகுத்து 18 புராணங்கள், அது என்னென்னு பேர் பார்க்கலாம். 18 பிரதானமான புராணங்கள், 18 உப புராணங்கள், இவற்றை எல்லாம் கொடுத்தார். அந்த பெரிய ஞான பரம்பரையே இவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். ஞான பொக்கிஷம் எல்லாம் இவர் தான் கொடுத்தார். அதனால்தான் இவரை நாம நமஸ்காரம் பண்ற போது என்ன சொல்றோம்னா, வியாசம் வசிட்ட நப்தாரம் சக்தே பௌத்ரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம். எல்லா வகையிலேயும் இவருக்கு பெருமை. அதாவது ஒருத்தருக்கு அப்பாவால பெருமை இருக்கலாம், ஒருத்தருக்கு தாத்தாவால பெருமை இருக்கலாம், ஒருத்தருக்கு கொல்லு தாத்தாவினால பெருமை இருக்கலாம், ஒருத்தருக்கு மகனால பெருமை இருக்கலாம். எல்லாராலையும் சேர்ந்து பெருமை இருக்கிறதுங்கிறது உலகத்துல எல்லாருக்குமே கிடைக்காது. பெரிய பரம்பரை, அவருடைய குமாரனும் இப்படி இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்லும்படியான ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது இந்த வியாசருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதனாலதான் சொன்னார் வியாசம் வியாசம் வந்தே. அந்த வியாசரை நமஸ்காரம் பண்ணுகின்றோம். எப்பேற்பட்டவர்? வசிட்ட நப்தாரம், வசிட்டருடைய புள்ள சக்தி, சக்தியினுடைய புள்ள பராசரர், பராசரருடைய புள்ள வியாசர். அதனால அவர் கொள்ளு பேரனாரார். அதனால நப்தாரம், வசிட்டருக்கு கொள்ளு பேரனுக்கு அவன் கொள்ளு பேரனா இருக்கிற வியாசம் வந்தே. சக்தேகே பௌத்திரம் வியாசம் வந்தே. சக்தியினுடைய பேரனான வியாசருக்கு நமஸ்காரம் பண்ணுகிறோம். எப்பேற்பட்டவர்? பௌத்திரம் அகல்மஷம், கொஞ்சம் கூட நெஞ்சிலே அழுக்கு என்பது இல்லாதவர், பிறப்பிலேருந்தே இல்லாதவர். அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். எப்படி பிறப்பிலேருந்தே அவருக்கு இல்லை, அவ அப்பா எப்படி இருந்தாருன்னு நாம பார்த்தோம். அந்த அதிர்ஷ்டி கர்ப்பமா இருக்கிற போது வசிட்டர் ஒரு நாள் ராத்திரி தூங்கி கொண்டு இருக்கிற போது ஏதோ வேத சப்தம் கேட்கறதேன்னு அவர் இப்படி சுற்றுமுற்றும் பார்க்க, அதுவே தன் மாட்டு பெண்ணான அதிர்ஷ்டம் கேட்பதை உணர்ந்து விட்டு இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும் போதே வேதம் சொல்றதே என்று ஆச்சரியப்பட்டு போனார் என்று பார்த்தோம் இல்லையா? அப்படி கர்ப்பத்திலேயே கர்ப்பஸ்ரீமானாக கர்ப்ப ஞான ஸ்ரீமானாக இருந்தவர் இவருடைய அப்பா இல்லையா பராசரர். 12 வருஷ காலம் கர்ப்பவாசம் பண்ணினார் என்று சொல்றது. அப்பேற்பட்டதான அந்த பராசரருடைய குமாரன்னா ஞானம் வரணும்னா நெஞ்சில் அழுக்கு இருந்தா ஞானம் ஒட்டவே ஒட்டாது. அதற்காக இங்க சொன்ன அகல்மஷம், லோக ரீதியான லோகபரமான வாசனைகள் எதுவுமே அற்றவரவர். அதனால சக்தேகே பௌத்திரம் அகல்மஷம் வியாசம் வந்தே. அடுத்தது சொன்னார் பராசராத்மஜம் வந்தே. பராசரருடைய குமாரரான அந்த வியாசரை நமஸ்காரம் பண்ணுகின்றேன். சுகதாதம் தபோநிதிம், சுகதாதம் சுகருக்கு அப்பாவான வியாசருக்கு நமஸ்காரம் பண்ணுகின்றேன். எப்பேற்பட்ட தபோநிதிம், தபோநிதி யாரு? தபோநிதி சுகர். அந்த சுகதாதம் தபோநிதி வியாசர் தபஸ்லேயே எப்போதும் இருக்கிறவர். எப்படி தபஸ்ல இருந்தார்? சரஸ்வதி நதிக்கரையிலேங்கிறதெல்லாம் நாம பார்க்கலாம். பாகவதத்திலேயே அது ஆரம்பத்திலேயே எடுத்து சொல்றார், முதல் ஸ்கந்தத்திலேயே. அப்படி இந்த சுகாச்சாரியாளுக்கு தந்தையா இருந்தவர் எப்படி இருக்கிறார்? தபோநிதிம், தபஸே நிதியாக. முதல்ல நமோவை பிரம்மநிதையே, அங்க பிரம்மநிதையே வேத வித்யைக்கெல்லாம் நிதியாக இருக்கிறவர் என்று பார்த்தோம். இங்க என்ன சொல்றார்? தபஸுக்கெல்லாம் நிதி என்று சொல்றார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? தபஸ் இருந்தாதான் வேத வித்யை கிடைக்கும். வெறும் வேத வித்யை இருந்தால் போதாது, தபஸ் இருக்கணும். தபஸ்ன்னா என்ன? தப்ப ஆலோசனைன்னு தாத்து. அதனால வேதாந்த விசாரம் பண்ணணும், பிரம்ம வித்யில இருக்கணும்.
அந்த வேதாந்த விசாரம் பண்ணி அந்த ஞானத்துல பிரம்ம வித்யிலேயே நாட்டமுடையவனாய் இருக்கணும். அதுதான் தப்போ நிஜிம் என்று சொல்றார். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்ரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் என்று சொல்றார். இந்த வேதத்தை தொகுத்து பிரிச்சு கொடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டார். மகாபாரதத்தையும் அவர் சமூகத்துக்கு கொடுத்துட்டார். ஏன்னா மகாபாரதம் தனியா அவர் பண்ணினது, மீதியெல்லாம் தொகுத்ததுன்னு பார்த்தோம். புராணங்கள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள் தான். அது ஸ்மிருதி, வியாச ஸ்மிருதின்னு இருக்கு. வியாச சிக்ஷா என்ற தர்மசாஸ்திர நூல்களும் இவரால் இயற்றப்பட்டதாக சொல்லப்படுறது. வியாச ஸ்மிருதி இருக்கு, வியாச சிக்ஷான்னு இருக்கு. இவர் ஸ்ருதினா வேதம், பிரம்ம நிதி இல்லையா. இவர் வேதத்துக்கெல்லாம் ஒரே இருப்பிடமா இருக்கின்றவர். வேதத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தார். இருந்தாலும் வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள் எல்லாம் எப்படி வாழ்க்கையில அப்ளை பண்றது என்பதை காண்பிப்பதற்காக ஸ்மிருதிகள்னு சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரத்தை எழுதினார். அதுக்கு தான் வியாச ஸ்மிருதி என்றும் வியாச சிக்ஷா என்றும் பெயர். பிறகு அதுவும் கொடுத்து அவருக்கு திருப்தி வரல. அப்புறம் இதெல்லாம் யாரு எப்படியெல்லாம் வாழ்க்கையில நடத்தி காமிச்சிருக்கா? இங்க சொல்லப்பட்டதான தர்மங்கள் எல்லாம் சதஸ்ருதிஸ்து தர்மோ விஜ்ஞேயோ தர்மசாஸ்திரஸ்து வைஸ்மிருதிகி என்று வேதம் தர்மத்தை சொல்லிடுது. அந்த தர்மத்தினுடைய அப்ளிகேஷன் எப்படிங்கிறத இங்க காமிச்சு கொடுக்கிறார். அடுத்தாற் போல இதிகாச புராணங்கள் மூலமாக அந்த எப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் பகவானே கூட அவதாரம் பண்ணி எப்படி இந்த தர்மங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே நடத்தி காமிச்சிருக்கா. நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேண்டி இருக்கு இல்லையா, ஆதர்சமா யாரானு காமிக்கணுமே. அதற்காக இதிகாச புராணங்களையும் அவர் எழுதினார் என்று சொன்னார். எல்லாவற்றை காட்டிலும் மேலாக இந்த பிரபஞ்சத்துக்கு சுகாச்சாரியால கொடுத்தார் இல்லையா, அதுக்காகவே இந்த பாரத சமூகம் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு என்று ஆச்சாரியால் சொல்றார். நமோஸ்து தே வியாச விஷால புத்தே புல்லைய தபத்ரனே என்றெல்லாம் நாம அவர் நமஸ்காரம் பண்ணுகின்றோம். அப்பேற்பட்டதான உயர்ந்த ஒரு ஞானத்தை இந்த தான் அனுபவிச்சதோடு மட்டும் இல்லாமல் எல்லோரும் பெற வேணும், எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இவருக்கு நாம் அதை கொடுக்கிறோம். சிரஞ்சீவியாக இவர் இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் இருக்கார், என் தபசுல இருக்கார் என்று சொல்லப்படுறது. நாம ஸ்லோகம் சொல்றோம் இல்லையா, காலம்புரை அஸ்வத்தாமா பலிர் வியாசோ ஹனுமான் ச விபீஷணக கிருபப்பரசுராமஸ்ச சப்தைதே சிரஜீவினகான்னு சொல்றோமே. அதிலும் மூன்றாவதாக இவர் வரார். அஸ்வத்தாமா பலி வியாசர் என்று மூன்றாவதாக இவரை சொல்லுகின்றோம். நாம் இவர் வியாசமான இவருக்கு வியாச பூர்ணிமான்னு பேரு. ஆஷாட பூர்ணிமான்னு சொல்றோம் இல்லையா, ஆஷாட மாசத்து பூர்ணிமா, அது குரு பூர்ணிமா என்று நாம சொல்றோம். அன்றைக்கு இவரை விசேஷமாக இவருக்கு நாம எல்லாம் பண்ணுகின்றோம். அது இவருடைய அவதார நாள் அப்படின்னும் சில பேர், சில சம்பிரதாயக்காரர்கள் சொல்றார். இதுல என்ன பெரிய விசேஷம்னா, எல்லா சம்பிரதாயக்காரர்களாலேயும் ஒத்துக்கொள்ளக்கூடியதான ஒரே ஒரு ஆச்சாரிய புருஷன் யாருன்னா இந்த வியாசர் தான். எல்லாருக்கும் இவர் தான் ஆதி குரு. அது துவைத சம்பிரதாயமோ அத்வைத சம்பிரதாயமோ விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமோ எல்லாரும் வியாசர ஆதி குருவாக அவர்கள் இருக்கா. இவர் முதல்ல இவ அப்பாவான பராசரர், சனகர், சனந்தனர் இவர்களிடத்துல இவர் வித்யாபியாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட போனார். வேதாந்த வித்யை கற்பிக்கிறதுக்கு தானே பராசரர் எல்லா வேத வித்யைகளையும் வேதாந்தங்களையும் சொல்லி கொடுத்துட்டார். நேமாத்தியனம்னு பேரு. அதாவது அப்பா கிட்ட தாத்தா கிட்ட குடும்பத்துல வெளியில போய் இன்னொருத்தர்கிட்ட படிக்காமல் தன்னுடைய பிதா அப்புறம் பிதாமகர் அவர் மூலமாகவே படிச்சு வரதான வித்யை இருக்க வேத வித்யை, அது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லப்படுறது. அது நியமாத்தியனம் என்று சொல்லப்படுறது. அதன்படி பராசரர் வியாசருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தார். இருந்தாலும் எப்படி தன் குமாரரான சுகர அவர் ஜனகரிடத்தில் அனுப்பிச்சாரோ அதே மாதிரி அப்பாவான பராசரர் இவரை சனகாதி முனிவர்களிடத்தில் அனுப்பிச்சு நீ போய் அவர்களிடத்துல பிரம்ம வித்தியை சம்பாதிச்சுட்டு வா என்று சொன்னார்.
அவர்களிடமிருந்து பிரம்ம வித்தியை சம்பாதிச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஒவ்வொரு சதுர்யுகத்திலேயும் கடைசி பாட்டில் கலியுகத்தின், அதாவது கலியுகத்தினுடையதான முன்பாகம் ஆரம்ப கட்டம், அதுலேயும் அவர் இருக்கார். பிறகு துவாரி கட்டம், அதில் அவர் இருக்கார். இப்போ நம்ம அஷ்டாபிகம் சதித்தமே கலியுகே என்று சங்கல்பம் பண்ணிக்கிறோமே. 28வது சதுர்யுகம் இப்ப நடக்கிறது. மன்வந்தரம் என்ன? வைவஸ்வத மன்வந்தரம். இந்த வைவஸ்வத மனுடையதான ஆட்சியில 28வது சதுர்யுகத்துல துவாபர யுகத்துல கடைசியில அவதாரம் பண்ணினவர் இவர். அத்வைத ஆச்சாரிய பரம்பரையில இவருக்கு முக்கியமான ஸ்தானம். எல்லாருக்கும் உயர்ந்த ஸ்தானம் தானாலும் கூட இவர் மாதிரி யாரும் கிரந்தங்கள் அனுகிரகம் பண்ணல. ஆகையினாலே இவருக்கு தனி ஸ்தானம் நாம கொடுக்கிறோம். ஆச்சாரியால் பத்ரிகாசிரமத்தில் போய் இவருடைய தரிசனத்தை பெற்று இவருடைய அனுகிரக விசேஷத்தினாலே இவருடைய உபதேசத்தினாலே அத்வைத தரிசனத்தினுடைய சத்தியத்தன்மையை பெருமையை இவர் உலகத்துக்கு எடுத்து கொடுத்தார் என்று சொல்லப்படுறது. வியாசருடைய ஆజ్ఞையின் பேர்ல தான் அத்வைத சித்தாந்தத்தை வாழ்க்கையிலே எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை காண்பிப்பதற்காக இவர் நாடு முழுக்க சஞ்சாரம் பண்ணி அத்வைத பிரம்ம வித்தியை பிரச்சாரம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இதற்கு காரணம் வியாசருடைய உத்தரவு தான் என்று சொல்லப்படுறது. இந்த சரஸ்வதி நதிக்கரையிலேயே இவர் இருந்தார் அப்படின்னு புராணங்கள்ல இவரை பற்றி சொல்லப்படுறது. எல்லா கிரந்தங்களையும் இவர் அந்த சரஸ்வதி நதிக்கரையிலேயே இருந்து தொகுத்து அதை எழுதினார் என்று நாம பார்க்கிறோம். இந்த சரஸ்வதி நதிக்கரையில பத்ரிகாசிரமத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல சரஸ்வதி நீர்வீழ்ச்சி இருக்கு என்று சொல்லப்படுறது. அங்க இவர் பெயராலேயே வியாச குஹா அப்படின்னு ஒரு குகை இருக்கு. அதுக்கு போய்விட்டு வந்தவர்கள்லாம் இருக்கா. இப்போ எப்படி ஆச்சாரியால் சொல்றான், தேவலோகத்தில் இருக்கிறதான காமதேனுவும் கற்பக விருட்சமும் எப்படி நினைத்ததையெல்லாம் விரும்பியதெல்லாம் கொடுக்குமோ அதுபோல வியாசர நிகிரகம் பண்ணதான இந்த கிரந்தங்கள் எல்லாமே இம்மைக்கும் மறுமைக்குமாக எல்லாவற்றையும் அது நன்மையையும் அது கொடுக்கும் என்பதை எடுத்து காண்பிச்சிருக்கா. இவருடைய சரித்திரத்தை நாம மகாபாரத ஆதி பருவத்திலேயே இவருடைய சரித்திரம் அங்க வருது. அந்த சரித்திரம் சொல்ற சரித்திரம்னாக்க இந்த மகாபாரதமே கூட பார்க்க போனேன்னா இந்த வியாசருடைய குடும்ப கதை தானே. வியாசர் தானே எல்லாருக்கும் அவர் கர்ப்பாதானம் பண்ணி அதன் மூலம் தானே விசித்திர வீரியனும் சித்திராங்கனரும் உண்டானார் என்று சொல்லப்படுறது. உபரிஸ்ரவசுன்னு ஒரு சேதி தேசத்து ராஜா. இவன் காட்டுல வேட்டையாட போறான். அதுக்கு பிறகு தன் பத்தினியே நினைச்சு கொண்டு இருக்கான். அந்த தப்போ மகிமையினாலே யோக மகிமையினாலே அவனுடைய வீரியமானது யமுனையில விழ அந்த யமுனையில இருந்ததான பெரிய சுறாமீனானது அவனுடையதான அந்த வீரியத்தை அது சாப்பிட அது கர்ப்பவதியாக ஆக அதுல 2 ட்வின்ஸ் அந்த கர்ப்பத்துல இருக்கலாம். அது அந்த சம்படவன் அவன் அந்த செம்படவனை அதை எடுத்து அவன் அந்த மீனை அறுக்கின்ற காலத்துல அதுக்குள்ள இந்த 2 குழந்தைகளை பார்க்கிறான். ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. இந்த ஆண் மீன் வயிற்றிலேயே இருந்ததுனால அந்த பெண் குழந்தை ஆண் குழந்தை 2 பேருமே மீன் நாற்றத்தோடையே இருந்தாலும் அதனாலதான் அவளுக்கு மத்ஸ்யகந்தி என்று பெயர் வந்தது. அந்த உச்சை ஸ்ரவசுன்னு பேரு இந்த சம்பரவனுக்கு பேரு. அவன் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த 2 குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு போய் ராஜா கிட்ட காமிச்சான். ராஜா தான் உபரிஸ்ரவசு. அப்புறம் அவனுக்கு ஞான திருஷ்டியில அவன் புரிந்து கொண்டான். இது நமக்கு பிறந்ததுதான் தெரிந்து கொண்டு இது எதிர்காலத்துல என்ன நடக்கும் என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியினால உணர்ந்தவனாக பெண் குழந்தையை நீயே வச்சுக்கோ, இந்த பையனை நான் வச்சுக்கிறேன் என்று அவன் சொல்லி வருகிறான். இந்த குழந்தையை இந்த செம்படவன் வளர்த்து கொண்டு இருக்கான். அந்த குழந்தை பெரியவளாகின்றால் செம்படவன் இக்கரைக்கும் அக்கறைக்குமாக படகோட்டி அந்த இடத்துல ஒரு சமயம் பராசரர் வரார். வருகின்ற காலத்துல பராசரர் அந்த பெண் படகு ஒலிக்கிறாள். அக்கறைக்கு போகணும். யமுனைனா எவ்வளவு தூரம்? அது 2 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். அப்போ அவருக்கு வானத்தை பார்க்கிறார் அப்படின்னு மகாபாரதத்திலேயே இருக்கு. வானத்தை பார்க்கிறாராம்.
நமக்கு பகல்ல நட்சத்திரங்கள்லாம் தெரியாது. ஆனால் அவருக்கு இந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள், ராசி அமைப்பு இதெல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சிருந்தாராம். ஐயோ, பகவான் அவதாரம் பண்ண வேண்டியதான நேரம் வந்தாச்சு என்பதை தெரிந்து கொண்டு துவாபர யுகத்தினுடைய, அதாவது கடந்த துவாபர யுகத்தினுடைய கடைசியில பகவான் கிருஷ்ண அவதாரம் இனிமேதான் நடக்க போறது. அதுக்கு முன்னாடி நடந்ததான அவதாரம் இது. அப்போ அந்த செம்படகு பொண்ணை பார்த்து, அம்மா கொஞ்சம் படகை நிறுத்தினால் அப்ப அவர் சொன்னார், இப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் பார்க்கிற போது இந்த நேரத்தில் உண்டாகின்றதான ஒரு குமாரன் ரொம்ப ரொம்ப உலகத்துக்கே பயனுடையவனாக இருப்பான், பகவான் விஷ்ணுவனுடைய அம்சமாக இருப்பான், நீ தான் அனுகிரகம் பண்ணணும், நீ அந்த கர்ப்பத்தை தாங்க வேண்டும் என்று சொல்றார். நான் எப்படி கர்ப்பத்தை தாங்கிறதுங்கிறார். கவலைப்படாதே, என்னுடைய யோக மகிமையினாலே, என்னுடைய தபோ மகிமையினாலே, என்னுடைய ஞான சக்தி முழுமையும் நான் உன்னிடத்தில் பிரவேசிக்கும்படி பண்ணுகின்றேன். நீ கர்ப்பவதியாகி ஒரு பேருக்கு ஒரு பெண் தாய் வைத்த ஒன்னுடைய காரியங்கள் எல்லாம் இருக்கு என்பதனாலே அவள் கர்ப்பத்தை தாங்க சொல்றான். சத்தியவதின்னு பேர். அந்த காரணம் பேரும் பின்னாடி பீஷ்மர் சொல்ல போறார். அவன் என்ன பண்ணினார், அந்த கர்ப்பத்தை தாங்கினார். அப்போ சொன்னால், அப்போ அந்த யமுனையிலேயே ஒரு இருண்ட தீவை உருவாக்கினார், சுற்றி இருட்டா இருக்கும்படியாக. ஆகையினால்தான் அங்க உண்டானவராகையினாலே கிருஷ்ண துவைபாயனர் என்று பெயர். எப்படி வாமனாவதாரம் பண்ண காலத்துல அவர் எப்படி பிறந்த போதே வதுவாக வாமன பிரம்மச்சாரியாக 7 வயதுடையவராக ஆனார் என்று பாகவதன் சொல்றதோ, அதுபோல இங்க கஷ்யப பிரஜாபதியினுடைய பத்தினியான அதிதிக்கு பகவான் எப்படி வாமன ரூபத்தில் அவதாரம் பண்ணினாரோ, அதுபோல பிறந்த போதே அது என்ன பண்ணினார், படால்னு 7 வயசு குழந்தை மாதிரி ஆகிவிட்டாராம் வியாசர். அப்போ நமஸ்காரம் பண்ணினார். அப்போ பராசரர் சொன்னார், அப்பா உனக்கு இவள் தான் தாய் என்று சொல்றார். தாயார் என்ன சொன்னார், என்ன தாய் பாசத்தினாலே பிரியத்தோடு இந்த குழந்தையை நானே வளர்க்கிறேனேன்னார். வியாசர் நமஸ்காரம் பண்ணாராம். எனக்கு 7 வயசாச்சு, நான் ஒரு சம்ஸ்காரமும் எனக்கு ஆகலை, அம்மா நான் உன்னோடு இருக்க முடியாது, நான் புறப்படுறேன்னாராம். அப்போ அவ அழுதான்னு சொல்றது. அப்போ அவர் சொன்னாப்படாதே, நினைச்சாலும் நான் உனக்கு முன்னாடி வந்து நிற்பேன் என்று சொன்னார். எப்படி ஆச்சாரியால் சரித்திரத்துல பார்க்கிறோம் இல்லையா, அவ அம்மா நான் எப்ப நினைக்கிறேனோ அப்ப நீ வரணும், நான் கடைசி காலத்திலேயே நீ பக்கத்துல இருக்கணும், வந்துடணும்னு சொன்னாலே இல்லையா. அதுபோல வியாசர் அனுகிரகம் பண்றார் அவர் தாயாருக்கு. பிறகு பராசரர் வியாசரை அழைச்சு கொண்டு வரார். வியாசரை அழைத்து கொண்டு வந்து அவர் தன்னுடைய அம்மாவான அதிர்ஷந்தி கிட்ட இந்த குழந்தையை ஒப்படைக்கிறார். அப்புறம் அவருக்கு உபநயனம் எல்லாம் பண்ணணுமே, அதற்காக அவர் என்ன பண்றார், ரொம்ப அம்மா ரொம்ப பாக்கியம் பெற்றவன் இந்த குழந்தை என்று சொல்லி அவ எடுத்து சொன்னார். இவ அம்மாவுக்கும் அவர் அனுகிரகம் பண்ணினார். அவ உடம்பெல்லாம் மீன் நாற்ற முடியவளாக இருந்தால்னு பார்த்தோம் இல்லையா. இவர் அனுகிரகத்தினாலே அவர் அந்த மீன் நாற்றம் எல்லாம் போய் உடம்புல அவர் எங்க இருந்தாலும் அங்கிருந்து 1.5 யோஜனை தூரம் அளவுக்கு அந்த பரிமளமான வாசனை வீசும்படியாக அவர் அனுகிரகம் பண்ணினார். ஆகையினாலதான் அவருக்கு பரிமள கந்தி என்று பெயரானது ஏற்பட்டது. இவர் அழைச்சின்னு பராசரர் தன் அம்மா கிட்ட அழைச்சின்னு அவர் சொன்னார். பிறகு குழந்தைக்கு உபநயனம் பண்ணணும், 7 வயசு ஆச்சு என்று அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்றதுக்கு ஆர்வமே. அதனால யாக்கியவல்கியரை கூப்பிட்டு அழைச்சின்னு வரார். யாக்கியவல்கியர் அழைச்சின்னு யாக்கியவல்கியர் மூலமாக குழந்தைக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வச்சு ஏற்பாடு பண்றார் அவர். ஏனென்றால் பராசரர் கூட பத்தினி இல்லை, அம்மா தான் இருக்கா. யோக மார்க்கத்திலே இவர்கள்லாம் பிறந்தவர் என்பதனாலே அந்த யாக்கியவல்கியர் மூலமாக இவருக்கு ஞானத்தை உபதேசம் பண்றார் என்று சொல்றார். அதை எப்படி பராசரர் கிரகஸ்தாசிரமத்தை மேற்கொள்ளாமலேயே யோகம் வழியில தபோ மகிமையினாலே வியாசரை பெற்றாரோ, அதுபோலவே சுகாச்சாரியாலையும் வியாசர் பெறப்போகிறார். கிரகஸ்தாசிரமத்துக்கு அவர் சம்பந்தப்படாமலே யாரையும் விவாகம் பண்ணி கொள்ளாமலே வரார் அப்படிங்கிறத நாம பின்னாடி சுகாச்சாரியால் சரித்திரத்துல நாம பார்க்க போறோம். இவர் இந்த சத்தியவதி தான் பிறகு
அந்த இவள் சத்தியவதின்னு பின்னாடி அவளுக்கு பேர் சொல்லப்பட்டாலும் இவள் இப்போ பரிமள கந்தி ஆகிவிட்டால், மத்ஸ்யகந்தி இல்லை. இவளுடையதான அந்த வாசனையை கண்டு அதை தொடர்ந்து வந்த சந்தனு மகாராஜன் இவளை விவாகம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட, பிறகு அவள் அவ அப்பா அதுக்கு நிபந்தனைகள் எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் இந்த மகாபாரத சரித்திரம் எல்லாம் நன்றாக தெரியும். பிறகு பீஷ்மர் போய் அந்த தேரோட்டி மூலமாக அப்பா ஏன் தாபத்தில் இருக்கார், வருத்தமா இருக்காரே கேட்க, அந்த தேரோட்டி நடந்ததை சொல்ல இவர் சம்படவன் இடத்துல போய் அவனுக்கு போய் கேட்கிறார். உச்சை சவஸ்ன்னு பேருன்னு பார்த்தோமே, அவனிடத்துல போய் கேட்கிறார், இந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு உன் பெண்ணை கொடுங்கிறார். நான் கொடுக்கறத பற்றி ஆட்சேபனை கிடையாது, இவளுக்கு பொறுக்கிறவன் தான் இந்த ராஜ்யத்துக்கு அதிபதியாகணும், இஷ்டமான்னு கேட்டார். அப்படியே செய்யறேன்னார். நீ அவர் பையன் தானே, மூத்தவன் தானே? ஆமா. நாளைக்கு உனக்கு கல்யாணமாகி உனக்கு ஒரு மகன் பிறந்தால் அவன் நாளைக்கு போட்டி வரமாட்டானா ராஜ்யத்துக்கு அப்படின்னா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நான் விவாகம் பண்ணிக்கொள்ளல, உனக்கு உன்னுடைய பெண்ணுக்கு பிறக்கிறவனே ராஜ்யத்தை ஆளட்டும், நான் இந்த ராஜ்யத்தில் எப்போதும் உரிமை கோர மாட்டேன் என்று சொல்றார். அதன் அப்பதான் வானத்திலிருந்து தேவர்கள் மலர் மாறி பொழிந்து, தேவபிரதன் பீஷ்ம பயங்கரமான விரதத்தை செய்தவன் என்று எல்லாரும் அனுக்கிரகம் பண்ணினான்னு சொல்லப்படுறது. அந்த பொண்ணை அழிச்சன் அப்பாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். 2 குமாரர்கள் பிறக்கிறான், சித்ராங்கதன், விசித்திர வீரியன் என்று. பிறகு அந்த குமாரர்கள்லாம் பெரியவள ஆறா. சந்தனு மகாராஜன் அவன் இறந்து போயிடுறான். பிறகு பீஷ்மர் அவ அப்பாவுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ண பிறகு குழந்தைகளுக்கு விவாகம் பண்ணணுமே, பெரியவங்களாயிட்டானே, பையன்கள் எல்லாம் தம்பிகள் தானே, என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணினார். யோசனை பண்ணிவிட்டு காசா ஸ்வயம்பரம் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுண்டு அம்பா, அம்பிகை, அம்பாலிகை 3 பேரையும் இவர் அங்கே போய் ஸ்வயம்பரத்தில் போய் எல்லாரையும் ஜெயிச்சு அந்த 3 பெண்களையும் தேரில் ஓட்டி கொண்டு வரார். எல்லாரும் ஏளனம் பண்றார். இவர் தான் இவ்வளவு பெரிய பிரம்மச்சாரி, உலகம் புகழும்படியான விரதத்தை பண்ணினவர், அப்படிப்பட்ட சபதம் பண்ணி இருக்கார், இவர் போய் எதுக்கு இந்த 3 பெண்களையும் அழிச்சுன்னு போறான்னு கேட்டார். எல்லாரும் சொன்னா இவர் யார் பேசினதையும் பொருட்படுத்தவே இல்லை. ஹஸ்தினபுரத்துக்கு வந்தாச்சு. வந்ததும் என்ன பண்ணினார், இந்த சித்திராங்கனனுக்கும் விசித்திர வீரியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். அப்போ அம்பிகை சொன்னால், மூத்தவள், நான் சேதி நாட்டு ராஜாவை நான் சால்வன்னு பேரு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன், அவனும் அங்கே வந்திருந்தான் அந்த சுயம்பரத்துக்கு, நீங்க தான் இப்படி எங்களை கடத்தி கொண்டு விட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டால், கவலைப்படாதே, உன்னை நான் மரியாதையோடு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு அந்த சால்வன் இடத்துல அனுப்பிச்சார். சால்வன் சொன்னா, யாரோ ஒருத்தன் உன்னை தூக்கி கொண்டு போனவன், அவனை தூக்கி கொண்டு போன பிறகு உன்னை நான் எப்படி நான் மனைவியா ஏற்றுக்கொள்வேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவன் சொல்லிடுறான். பிறகு அங்கேருந்து அம்பா இங்க திரும்ப வரான். இந்த மாதிரி அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டான். என்ன பண்றதுன்னு நமஸ்காரம் பண்ணி அழறாள். அவர் சொன்னார், அம்மா, இவா 2 பேருக்கு விவாகம் ஆகிடுத்து, அவ 2 பேரையும் பண்ணிக்கோன்னா, அம்மா நான் இந்த மாதிரி சபதம் எடுத்திருக்கேன், நான் விவாகம் பண்ணிக்கொள்ள முடியாது என்று சொன்னார். அப்போ என்ன பண்ணினாள், அவள் தபஸ் பண்ணினாள், பரசுராமர்கிட்ட போனார். பரசுராமர் சண்டை போடுறார் பீஷ்மரோட. அதுல பரசுராமர் ஜெயிக்க முடியல பீஷ்மரை. பிறகு அவர் துர்பதராஜனுக்கு பிறக்கிறார். அப்புறம் அவள் சிகண்டியாகி ஆகின்றாள் என்பது சரித்திரம் எல்லாம் மகாபாரதத்துல விஸ்தாரமாக இருக்கு. நானே உனக்கு மிருத்யுவா வரேன், என் வாழ்க்கையை கெடுத்த உடனே நான் சும்மா விட மாட்டேன் என்று வருகிறார்னு பார்க்கிறோம். இதுல என்ன விஷயம்னா, இந்த விசித்திர வீரியன், சித்ராங்கதன் 2 பேரும், ஒருத்தன் ஒரு கந்தர்வன் சண்டை போட்டு அவனை வதம் பண்ணிடுறான். இன்னொருத்தனும் சின்ன வயசுலேயே டிபி அவன் இறந்து போயிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியல. சாஸ்திரம் நெறிப்படி என்ன சொல்றதுன்னாக்க, அதாவது கணவன் இறந்து விட்டால் அந்த கணவன் பத்தினியானவள் தன்னுடைய மைத்துனன் மூலமாக சந்ததி வளர்வதற்காக குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை அனுசரிச்சு அந்த மத்ஸ்யகந்தியானவள் பீஷ்மர்கிட்ட வேண்டி கேட்டுண்டார், அப்பா நீதான மூத்த பையன், நீ உன் மூலமாக குழந்தைகள் பிறக்கட்டுமே, இந்த சந்ததி அறுந்து போகக்கூடாதுங்கிறார். அப்போ அவர் தன் சபதத்தை நான் மீறதுக்கு தயாராக இல்லம்மா, நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அப்பதான் அவள் பராசர் பிறந்த சரித்திரத்தை அவர்கிட்ட சொல்றார் பீஷ்மர்கிட்ட.
அம்மா நீ இப்படி சொன்னீங்கன்னா இப்போ பீஷ்மர் தான் சந்தோஷப்பட்டு எந்த பெண்ணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டாள், குந்தி கடைசி வரையில் சொல்லலே இல்லையா, அதனால நீ சத்தியவதி சத்தியமான சத்தியத்தை பேசினியே என்று சந்தோஷப்பட்டால். பிறகு நான் என் குமாரனை கேட்கிறேன், வியாசரை கேட்கிறேன், அவரை நான் நினைச்சா வருவார் அப்படின்னு வியாசரை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டால். வியாசர் வந்தார், பிரசன்னமானார். வந்ததும் அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கொண்டார். உடனே வியாசர் அதுக்கு சம்மதிச்சார். பிறகு அம்பிகை அம்பாலிகை ரெண்டு பேரிடத்திலேயும் திருதராஷ்டிரனும் பாண்டுவும் பிறக்கிறான். இவன் யோக மகிமையினால, இதெல்லாம் நம்ம சாதாரணமா ஏதோ ஸ்தூலமான கதை மாதிரி இதை எடுத்துக்க கூடாது. வியாசருடைய யோக மகிமையினால, தபோசக்தியினால இவரை கண்டு தாடியும் விஷயமா இருக்கிற இவரை கண்டு பயந்து போய் கண்களை மூடிக்கொண்டதனால அம்பிகைக்கு அந்த பிறந்தவன் கண்கள் இல்லாமலே போயிட்டான். இவரை கண்டு பயந்து அவள் உடம்பெல்லாம் வெளுத்து போனதுனால அம்பாலிகைக்கு உடம்பெல்லாம் வெளுப்போடு கூடிய லூகோடர்மாவோடு கூடிய பாண்டு பிறந்தான் என்று சொல்றது. ஐயோ, ரெண்டு குழந்தைகளும் ராஜ்யத்துக்கு அதிகாரம் இல்லாதவளா போயிட்டாலே, ஒருத்தன் வியாதியஸ்தன் லூகோடர்மா, இன்னொருத்தன் கண் தெரியாதவன், இவர்கள் எப்படி என்று தாபப்பட்டு திரும்ப என்ன பண்ணினாள், அம்பிகாயை சொன்னால். அவள் என்ன பண்ணினா, அவள் பயந்து கொண்டு தன்னுடைய தாதி வேலைக்காரிக்கு அலங்காரம் பண்ணி வச்சு வியாசரிடத்தில் அனுப்பிச்சால். வியாசர் சந்தோஷமா அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அவளுக்கு தான் விதுரர் பிறந்தார் என்று சொல்லப்படுறது. இப்படி வியாசருடைய குடும்பம் தான் அந்த கௌரவ பாண்டவ ரெண்டு குடும்பமே குருவம்சம் இவர்கிட்டேருந்து அந்த பரம்பரையானது வருது என்று சொல்லப்படுறது. இவர்களுடைய சரித்திரத்தை தான் இந்த வியாசர் எழுதுறார். கிட்டத்தட்ட இவரோட ஆட்டோபயோகிராஃபி மாதிரி எழுதி வச்சுக்கோங்களேன். இவள் கல்யாணம் அப்புறம் இந்த குழந்தைகள் ஆச்சு. குழந்தைகள் பெரியவாள் ஆனா. சத்தியவதி சொன்னா, இது பாருங்க, இந்த வீட்டில் நாங்கள் இப்போ 3 பேர் வைதவியத்தோடு இருக்கோம், 3 விதவைகள் இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது, நீ தான் ராஜ்யத்தை பார்த்துக்கணும் பீஷ்மனே அப்படின்னு சொன்னார். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர்களை மரியாதையோட ரதத்தில் வச்சு காட்டில் போய் நீங்கள் 3 பேரும் கங்கக்கரையில் தவ வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி சத்தியவதி என்று சொல்லக்கூடிய அந்த மத்ஸ்யகந்தி அவருடைய 2 மாட்டு பெண்களான அம்பிகை அம்பாலிகா 3 பேரையும் ரதத்தில் அனுப்பிச்சு வசதியோடு கூட காட்டில் போய் தவ வாழ்க்கை மேற்கொள்ளுங்கள்னு சொல்லி அனுப்பிச்சுடுறார். அதுக்கப்புறம் மகாபாரதத்தில் இவாளோட கிடையாது, மேற்கொண்டு நல்ல கதி அடைஞ்சா அப்படின்னுட்டு மகாபாரதமானது சொல்றது. அங்கே ஏகாந்தமா அங்க இருந்து அங்க கிளம்பினார் என்று சொல்லப்படுறது. இப்படி இந்த வியாசருடைய சரித்திரம் தான் மகாபாரதம், வியாசருடைய குடும்ப கதை தான் அப்படிங்கிறத சொன்னாலும் கூட இவர்களுடைய அந்த யோக மகிமை, இவர்களுடைய தப்போ மகிமை, இதெல்லாம் பற்றி நாம் எந்த விதத்திலையும் நாம் இதில் ஏதோ அசட்டுத்தனமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நாம் இதை ஆடு மாத்திரம் கூட நினைக்கக்கூடாது. இல்லைன்னு சொன்னால் இப்பேற்பட்டதான ஒரு பெரிய பிரம்ம வித்யை இந்த பரம்பரைக்கே அவர் தானே வந்திருக்கா. அதனால்தான் ஆச்சாரியா யாக்ஞவல்கியரால உபதேசம் பண்ணப்பட்டதான எந்த பிருகதாரண்யக உபனிஷத்து என்று சொல்றோமோ அந்த பிருகதாரண்யக உபனிஷத்தினுடைய ஆரம்பத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் வியாக்கியானம் பண்ற போது நாந்தி ஸ்லோகம் இருப்பால் ஆச்சாரியால் அந்த இடத்துல ஒரு எழுதுறார். ஓம் நமோ பிரம்மாதிபியோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபியோ வம்ச ரிஷிபிய பரமகுருபியோ நமோ மகத்பிய நமோ குருபிய சர்வோபப்ளவரகித பிரஜானகன பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. மந்திரத்தை இன்றைக்கு சாந்தி பாடம்னு உண்டு. எல்லாம் அதாவது காலக்ஷேபம் பண்றது, பாஷ்ய பாடம் காலக்ஷேபம் பண்றதுன்னு அதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த பாஷ்ய பாட காலக்ஷேப முறை என்னன்னா, முதல்ல இந்த சாந்தி பாடம், அதில் இந்த ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் சாந்தி மந்திரம் இருக்கு. அந்த சாந்தி மந்திரத்தை முதல்ல எடுத்து சொல்றது 10 உபனிஷத்தினுடைய மந்திரங்கள். அதுக்கப்புறம் ஆச்சாரியாருடையதான ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் என்று ஆரம்பித்து குரு பரம்பரை சதாசிவ சமாரம்பம் நாராயணம் பத்மபுவம் இதை முதல்ல தியானம் பண்ணுறது. பிறகு அப்போ இந்த ஸ்லோகத்தை கடைசியில் சொல்கிறது.
ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருப்யோ இது சொல்லிவிட்டு பிறகு தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஆரம்பித்து அதில் முழு ஸ்லோகமும் சொல்றது இல்லை, 5 ஸ்லோகங்கள் முதல்ல பூர்வ பாகத்தில் சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிறகு பாஷ்ய பாடம் ஆரம்பிக்கும். பாஷ்ய பாடம் ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணுவான்னா, அன்னைக்கு எந்த போர்ஷன் அன்னைக்கு 2 வரி ஓடும், இல்லை 4 வரி தான் ஓடும். ஏன்னா அவ்வளவு அர்த்த புஷ்டியோட ஆச்சாரியாருடைய பாஷ்யம் இருக்கிறதுனால அது உபனிஷத் பாஷ்யமோ கீதா பாஷ்யமோ சூத்திர பாஷ்யமோ அந்த பாஷ்யத்தை அவள் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வியாக்கியானம் சொல்ல ஆரம்பிப்பாள். அதுக்கப்புறம் வியாக்கியானங்கள்லாம் செஞ்ச பிறகு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ அது கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப இதே சாந்தி மந்திரங்கள் சொல்லி மீதி இருக்கிற தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லி கடைசியில் நமஸ்காரம் பண்ணி முடிக்கிறது. இது ஒரு சம்பிரதாயம். இது ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் இந்த சாந்தி பாடத்தோடு கூட இந்த பாஷ்ய பாடம் கேட்கறதுங்கிறது ஒரு முறை நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு வச்சிருக்கா. அதில் ஆச்சாரியாருடைய இதை சொல்றா ரொம்ப அழகா. நமோ பிரம்மாதிப்யோ, பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு வரக்கூடியதான யாரவர்கள் பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருப்யோ, பிரம்ம வித்யினுடைய சம்பிரதாயத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தவர், ஒரு முறைப்படுத்தி கொடுத்தவர் இவர்கள் தானே. வம்ச ரிஷிபியகா, வம்ச ரிஷிபியகா இந்த ரிஷிகள். இவர்கள் எப்படி, இவர் வியாசர் ரிஷியாகவும் இருக்கார், கீழே இறங்கி மாணவ பரம்பரைக்கு இவரே ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கார். வம்ச ரிஷிபியகா பரம குருபியோ நமோ மகத்பியகா, அப்பேற்பட்டதான மகான்களான பரம குருக்களான எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்கிறார். நமோ குருபியகா. அவருக்கு குரு யாரு? கோவிந்த பகவத் பாதர். அவருக்கு குரு யாரு? கௌடபாதர். அவருக்கு குரு யாரு? பதஞ்சலி முனிவர். இப்படியே அந்த பரம்பரையானது போறது. சுகம்பகத்தில் சொல்றோம், வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் மதாஸ்ய பத்மபாதம் வரிசை அதை சொல்லி கொண்டு போகின்றோம். குரு அந்த நமோ குருபியகா சர்வோபப்ளவ சர்வ உபப்ளவ ரகித பிரஜான கண பிரத்யகத்தோ பிரம்மைவ அகமஸ்மி. அந்த பாஷ்ய பாடம் முடிச்சு வேதாந்த வித்யை கற்றுக்கொள்ளுகிற போதே அந்த விசாரத்தினாலே அந்த 2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த பாஷ்ய பாடம் படித்த பிறகு மீதி நேரம் எல்லாம் சும்மா இருக்கக்கூடாது, ஊர்வம்பல ஈடுபடக்கூடாது என்று சொல்றார். ஏனென்றால் நம்ம அடிக்கடி நாம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஆசுப்தகே அமிர்தே காலம் நயது வேதாந்த சிந்தையா என்று தூங்குற நேரம் போக மரணமடைகின்ற காலம் வரையிலும் இவன் இந்த வேதாந்த சிந்தனத்திலேயே இருக்க வேண்டும் என்று அப்பேற்பட்டதான அந்த பரம்பரைக்கு இந்த வேதாந்த சிந்தனத்தை ஞானத்தை கொடுத்தவர்களான அந்த அத்வைத ஆச்சாரிய பரம்பரைக்கு நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அதை ஆச்சாரியால் ஆரம்பிக்கிறார். இன்றைக்கும் அந்த பாரம்பரியமாக வந்து கொண்டு இருக்கிறதான அந்த கிரமம் ஒரு சம்பிரதாய முறையானது இருக்கு. நாம் ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி ஆஷாட பௌர்ணமின்னு சொல்றோமே, குரு பூர்ணிமா, வியாச பூஜை, அந்த அது ஸ்மார்த்த சம்பிரதாயமோ அத்வைத சம்பிரதாயமோ அது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயமோ அது எல்லா சம்பிரதாயத்திலையும் ஒன்றுதான். துவைதம் விசிஷ்டாத்வைதம் அத்வைத சம்பிரதாய கர்த்தர்களா இருக்கிறவா. விசேஷமாக சாதுர்மாசிய விரதம்ங்கிறது கிரகஸ்தாலுக்கும் உண்டு வானப்பிரஸ்தனுக்கும் உண்டுனாலும் விசேஷமாக சன்னியாசிகள் வியாச பூஜை அன்னைக்கு ஆஷாட பௌர்ணமி அன்றைக்கு வியாச பூஜை பண்ணி அதை அவர்கள் பண்றார். அடுத்த மாசம் வருது பாருங்க, சிராவண பௌர்ணமி இருக்கு. இந்த சிராவண பௌர்ணமி தான் எப்போதும் உபாகர்மா வரும். அதுல பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன் இந்த 3 பேருக்கும் இந்த கர்மாக்கள் உபாகர்மா என்னெல்லாம் பண்ணணுங்கிற விதிகள் எல்லாம் வச்சிருக்கு. சன்னியாசிகள் இந்த குரு பூர்ணிமா ஆஷாட பூர்ணிமாவில் சாதுர்மாச விரதம் அன்னைக்கு ஆரம்பிப்பான். அதுலேருந்து உங்களுக்கு வருஷ ருது ஆரம்பிக்கிறதுனால இந்த மழைக்காலம் வந்து விட்டதுனால 4 மாசங்கள் அவர்கள் ஒரே இடத்துல தங்கணும். மற்ற எப்போதும் மீதி இருக்கிறதான 8 மாசங்கள்லையும் சன்னியாசி ஒரு இடத்துல தங்கக்கூடாது. இந்த சாதுர்மாசிய விரதம்னே பேர் இருக்கு. அது காலத்தில் தான் அவர் விரதம் சங்கல்பம் பண்ணிட்டு அங்கே இருக்கணும் என்று சொல்லப்படுறது.
நாரத பரிவிராஜக உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்தை அழகா சொல்றது. ஏகராத்திரம் வசேத் கிராமே நகரே பஞ்சராத்திரகம் மாசம் மாசாஞ்ச சதுரோ பவது. ஏகராத்திரம் ஒரு ராத்திரி தான் ஒரு கிராமத்துல தங்கலாம். நகரம் பெரிய டவுனா இருந்தது, 5 ராத்திரி தங்கலாம். வேற எந்த இடத்துலையும் தங்கக்கூடாது. வேற எந்த ருதுவா இருந்தாலும் சரி அங்கும் தங்கக்கூடாது. இந்த மழைக்காலம் ஆரம்பிச்சா 4 மாசங்கள் தங்கலாம் என்று சொல்றார். த்விராத்திரம் நவசே கிராமே பிட்சு யதி வசே ததா ராகாதயக பிரசஜ்யேரன் தேனாசோ நாரகி பவேத். ஏன் இந்த சன்னியாசிகள் ஒரு ராத்திரிக்கு மேல கிராமங்கள்ல தங்கக்கூடாது அப்படிங்கிற? த்விராத்திரம் நவசேத் கிராமகா, 2 நாளைக்கு தங்கினேன்னா உனக்கு என்னாச்சு? பிட்சுகோ எதி வசேது, அந்த பிட்சுவானவர் இங்க கிராமத்துல தங்குவாரேயானால் ராகாதயகா பிரசஜ்யேரன், இந்த கிராமத்துல நன்னா கவனிச்சுக்கிறாளே, இங்க வசதி எல்லாம் நன்னா இருக்கு, வேலைக்கு கரெக்டா சாப்பாடெல்லாம் கொண்டு கொடுக்குறாளே, எல்லாரும் வந்து வேதாந்த சிரவணமும் பண்றாளே, நமக்கு நல்லபடியா சத்சங்கத்துல பொழுது போறது அப்படின்னு அங்க பிரசஜ்யேரன் நன்னா அதுல ஒரு பற்று வந்துடும். அப்படி தங்கி விடக்கூடாது. அதுக்காகத்தான் எதுலையுமே பற்று வரக்கூடாது இல்லையா? தேனாசௌ நாரகி பவேத், அப்படி பற்று கொண்டவனாகி விடுவான நரகத்துக்கு தான் வாசம் கிடைக்குமே தவிர அவன் நல்ல சித்தியை அடைய மாட்டான் என்று சொல்றது. பரியட்டேது கீட்டவத் பூமௌ வர்ஷாசு ஏகத்ர வசம்வத்சரோ. ஏன் இந்த வருஷ ருது மூலமா மழைக்கால 4 மாசங்களும் பண்ணணும் அப்படின்னா, எத்தனையோ புழு பூச்சிகள் எல்லாம் உண்டாகின்ற நேரம் அது அறியாமலேயே இவன் நடந்து போய்கொண்டே இருக்கிற காலத்துல, அந்த காலத்துல சன்னியாசிகள் நடந்துதான் போறதுங்கிறதான ஒரு சம்பிரதாயம் இருந்த நாட்கள்ல, அது நடந்து போனாலும் சரி, நீங்க நடந்து போனாலும் கார்ல போனாலும் வண்டியில போனாலும் பல்லக்குல போனாலும் அவர்களாலே இன்னொரு ஹிம்சை வரும் இல்லையா? ஒரு உயிருக்கு ஒரு ஹிம்சை வந்தா அவளுக்கு பிராயச்சித்த கர்மா கிடையாது, கிரகஸ்தனுக்கு தான் உண்டு. அதுக்காக சொல்ற. அந்த காலத்துல எல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் பஜனை மடம்னு இருக்கும், கோயில்னு இருக்கும். கோயில்கள்லையும் தங்க மாட்டா, வீடுகள்லையும் தங்க மாட்டா. அந்த பஜனை மடம்னு அதுக்காகத்தான் கட்டி வச்சிருப்பான். ஏகாதசி தாதசி அங்க பஜனைகள்லாம் நடக்கும். அன்னைக்கு சாயந்தரம் சத்சங்கம். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு இப்ப மாதிரி டிவி ரேடியோ எல்லாம் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஏதோ ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு ஒரு ராமர் படம் கிருஷ்ணர் படத்தை வச்சு அந்த ஊர்ல படித்தவராக இருக்கிறவர் அவர் என்ன பண்ணுவார்? உட்கார்ந்து கொண்டு ராமாயணம் சொல்லுவார், பாகவதம் சொல்லுவார், மகாபாரதம் சொல்லுவார். குழந்தைகளோ பெரியவாளோ எல்லாரும் உட்காந்து கேட்பா. அதுல 40% கேட்பா, 30% இருட்டு வழக்கு கிடையாது. இப்படி அந்த பொழுது அப்படியே தான் அவர்களுக்கு போயிட்டு இருந்தது. சன்னியாசிகள் அங்கதான் இருக்கணும். அவ தங்குற நேரத்துல அவ எல்லாருக்கும் இந்த பாஷ்ய பாடங்கள் எடுக்கலாம், வேதாந்தம் படிச்சிருந்தா, இல்ல அவர்களுக்கு ராமாயண பாரதாதி உபன்யாசங்கள் பண்ணலாம். தனியாகவோ மற்ற சன்னியாசிகளுடனோ சாதுர்மாசிய விரதம் இருக்கலாம், வியாச பூஜை பண்ணலாம், சிஷ்யர்களுடனோ பண்டிதர்களோடோ இருக்கலாம். வேதாந்த விசாரம் தான் பண்ணணும். பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலேயே 5வது அத்தியாயத்துல இருக்கு, அதை பத்தி நாம பார்க்கலாம் பின்னாடி. இந்த வியாச பூஜான்னு பண்றா பார்த்தீங்களா? இந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல, அத்வைத சம்பிரதாயத்துல சன்னியாசிகள் வியாச பூஜை பண்றதெல்லாம் நாம பார்த்திருப்போம். இது வந்து நாம கொஞ்சம் தூரக்கேந்து பார்த்திருப்போம். அதுல என்னென்ன பண்றாங்கிறது மட்டும் ஒரு சின்ன குறிப்பா என்ன பூஜை பண்றாங்க வியாச பூஜையில அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு பெரிய மண்டபம் வச்சிருப்பா. அந்த மண்டபத்துல பூர்ணாட்சதை, அதுல வந்து பூர்ணாட்சதைனாக்க அப்படி தோலி மட்டும், நெல்லினுடைய தோலியை மட்டும் உரிச்சு இருக்கும். அந்த அந்த பூர்ணாட்சதை அதை வந்து நல்லா பரப்பி வச்சு, கீழே பட்டு துணி போட்டு அது மேல பூர்ணாட்சதை பரப்பி வச்சிருப்பா. அதுக்கு மேல விதானம் இருக்கு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் தான். எலுமிச்சம்பழத்துல தான் எல்லாருமே பண்றது. இந்த எந்த மண்டபத்துல இந்த தானியத்தை பரப்பி வச்சிருக்காரோ அதுக்கு மேல ஒரு உரி மாதிரி கட்டி அதுல ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கும். அதுலதான் பிரம்மாவை ஆவாகனம் பண்றது. பிரம்மா எல்லாருக்கும் அவர் தானே ஆதிக சிட்டிகர்த்தா, அவர் தான் ஆதி குருங்கிறதுனால அவரை மேல அங்க வச்சிருப்பார். கீழே அந்த பரப்பி வச்சிருக்கிறதான அக்ஷதையில 6 பஞ்சகம்னு பேரு. 6 பஞ்சகம்.
ஆரஞ்சு 30 வச்சுக்கோங்க, எலுமிச்சம்பழம், மேலே ஒரு பிரம்மா. இந்த 6 பஞ்சகத்தில் 6 குரூப். பஞ்சகம்னா 5 பேர் கொண்டதான குரூப். அதில் அவர்களை அவாகனம் பண்ணுவா. இது அத்வைத சம்பிரதாயத்தில் 6 பஞ்சகம். என்ன பஞ்சகம்? கிருஷ்ண பஞ்சகம், சனகாதி பஞ்சகம், வியாச பஞ்சகம், சங்கராச்சாரிய பஞ்சகம், திரவிடாச்சாரிய பஞ்சகம், குரு பஞ்சகம் அப்படின்னு 6 பஞ்சகம். இது பக்கத்துல இருந்து பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிருஷ்ண பஞ்சகம்னு இருக்கு. முதல்ல பஞ்சகம்னா நடுவில் கிருஷ்ணரை வச்சுடுவா. கிருஷ்ண பஞ்சகத்துல சால கிராமமோ இல்லை கிருஷ்ண விக்கிரகமோ, அது எல்லாரும் வியாச பூஜைன்னு சொல்றமே தவிர அது கிருஷ்ணனுக்கு தான் பூஜை. ஏன்னா அவர் தானே வியாசரை அவதாரம் பண்றாரு என்று சொல்றோம். வியாசருக்கும் பூஜை உண்டு, ஆனாலும் முதல்ல கிருஷ்ணனை தான் நடுவில் வச்சு பூஜை பண்றது. அது அவர்களுடைய அதிஷ்டானத்துல கூட கிருஷ்ணரை தான் இன்னைக்கும் வைக்கிறது, ராமரை வைக்கிறது இல்லை. ஒரு சன்னியாசி சித்தியானார்னு வச்சுக்கோங்க, அவரோட அதிஷ்டானத்துல ராமரை வைக்கிறது இல்லை, கிருஷ்ணர் தான் அந்த அதிஷ்டானத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பமா கூட அதை வச்சிருப்பாரு. நடுவில் கிருஷ்ணர். அது நல்ல சால கிராமமாக இருக்கலாம், இல்லை அது கிருஷ்ண விக்கிரகமும் இருக்கும். ரெண்டையும் வச்சு அங்கே வச்சுடுவா. 4 சுற்றி 4 அவருடையதான 4 மையத்தில் கிருஷ்ணர், சுற்றி 4 திக்கிலேயும். அதாவது அந்த கிருஷ்ணருக்கு கிழக்கு, கிருஷ்ணருக்கு தெற்கு, கிருஷ்ணருக்கு மேற்கு, கிருஷ்ணருக்கு வடக்கில் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம் என்றெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த வியூகாவதாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த வியூகத்தில் பகவானுக்கு வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர் அப்படின்னு 4 பேர். நடுவில் கிருஷ்ணரை வச்சு கிழக்குல வாசுதேவர், தெற்குல சங்கர்ஷனர், மேற்குல பிரத்யும்னர், வடக்க அனிருத்தர். இது எல்லாத்துக்கும் எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை அங்கே வச்சு கரெக்டாக எல்லாம் அந்த வாத்தியார் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவார். அவர் சன்னியாசி பூஜை பண்ணுறாருன்னா அவளுக்கு அந்த முறை தெரிஞ்ச வாழ்க்குது, அது தெரியும். இது முதல் பஞ்சகம், இது மையத்தில் பஞ்சகம். அதுக்கப்புறம் அடுத்த பஞ்சகம் என்னன்னா சனகாதி பஞ்சகம். சனகாதி பஞ்சகத்தில் சனகர் மையத்தில், அவருக்கு கிழக்கில் சனந்தனர், அவருக்கு சனாதனர், வடக்கில் சனத்குமாரர். கிழக்க பார்த்து இந்த மண்டபம் வச்சிருப்பா. இவர் பூஜை பண்ற எத்தியான சன்னியாசி வடக்க பார்த்து பண்ணுவார். வடக்க பார்த்து பண்ற போது இந்த சொல்றதெல்லாம் அந்த கிருஷ்ணரோ அந்த பஞ்சகம் எல்லாமே மையத்தில் யார் வைக்கிறோமோ அவருக்கு கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இந்த திக்கானது சொல்லப்படுறது. அடுத்த 3ஆவதாக வருவதற்கு அது வியாச பஞ்சகம். அதுல மையத்துல வியாசரை வச்சுடுவா. அதுக்கப்புறம் கிழக்குல சுமந்து அவரோட சிஷ்யர், முதல் சிஷ்யர். பிறகு தெற்குல ஜைமினி, நாம முன்னாடி பார்த்தோமே யாராருக்கு எந்தெந்த வேதத்தை கொடுத்தார் என்று. தெற்குல ஜைமினி, மேற்கு திக்குல வைசம்பாயனர், வடக்க பைலர். இப்படி இந்த வியாச பஞ்சகம். அடுத்தது சங்கராச்சாரிய பஞ்சகம். அதுல மையத்துல ஆதிசங்கரர், கிழக்க பத்மபாதர், தெற்குல ஹஸ்தாமலகர், மேற்குல தோட்டகாச்சாரியார், வடக்க சுரேஸ்வரர் என்று இந்த ஆச்சாரிய பஞ்சகம். இது சங்கராச்சாரிய பஞ்சகம். அதுக்கு அடுத்தது 5ஆவதாக வருது திராவிடாச்சாரிய பஞ்சகம்னு பேரு. இதுல மையத்துல திராவிடாச்சாரியா, அவரை பத்தி சரித்திரம் நாம பார்க்க போறோம் பின்னாடி. கிழக்குல மையத்துல திராவிடாச்சாரியார், கிழக்க கௌடபாதர், தெற்க கோவிந்த பகவத் பாதர், மேற்குல சர்வஜாத்மர், வடக்க விவரணாச்சாரியார், அவர் தான் பிரகாசாத்மன் அப்படின்னு பேரு. திராவிடாச்சாரியார், கௌடபாதர், கோவிந்த பகவத் பாதர் 3 பேரும் சங்கரருக்கு முன்னாடி. இந்த சர்வஜாத்மரும் விவரணாச்சாரியாரும் ஆச்சாரியாருக்கு பின்னாடி. காஞ்சி காமகோடி பீடத்தில் சர்வஜாத்மர் தான் முதல் பீடாதிபதி. சுரேஸ்வரருக்கு அப்புறம் அவரை நியமிச்சா அப்படின்னு சொல்லப்படுறது. இவருக்கு சம்ஷேப சாரீரகாச்சாரியார்னு பேரு. சம்ஷேப சாரீரகம் அப்படின்னு இவர் ஆச்சாரியர்களுடைய சூத்திர பாஷ்யத்துக்கு ஒரு ஸ்லோக ரூபமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதற்கு மதுசூதன சரஸ்வதி போன்ற மகான்கள் எல்லாமும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இது திராவிடாச்சாரிய பஞ்சகம்னு பேர். அடுத்தது குரு பஞ்சகம். இந்த குரு பஞ்சகத்தில் என்னன்னாக்க மையத்தில் குரு, அப்புறம் கிழக்க பரமகுரு, தெற்குல பரமேஷ்டி குரு, மேற்கே பராபர குரு, வடக்கு பரமாந்த குரு. அதாவது குருன்னா என்ன? இவருடைய குரு, அவருக்கு முன்னாடி இருந்த குரு, அவருக்கு முன்னாடி இருந்தவர், அப்படி குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு என்று இது வரும். அது எல்லாம் இந்த அத்வைத
பரம்பரையில வந்த ஆச்சாரியர்கள். இதுல ஆச்சாரியாளுக்கு முன்னாடி இருந்தவாள்ல பிரம்மானந்தி, சுந்தர பாண்டியர் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஆச்சாரியர்கள், ரொம்ப அற்புதமான கிரந்தங்கள் எழுதியிருக்கா. பர்தகரியும் எழுதியிருக்கா. இதெல்லாம் ஆனா இவாளெல்லாம் இந்த வியாச பூஜையில இவாளை சேர்த்துக்கிறது இல்லை. இந்த ஒரு அம்சு வச்சிருக்கா. அதனால்தான் நம்ம வியாச பூஜை அன்னைக்கு நம்மளால பண்ண முடியாது. இத்தனை குருமார்களை சேர்த்து வச்சு சன்னியாசி பண்ணும்போது அங்க போய் நாம தரிசனம் பண்ணி அதுல நாம கலந்து கொள்றோம். ஆச்சாரியால் சொல்லலையா, சரீரம் சுரூபம் ததாவா கல்லத்ரம் யசாரு சித்திரம் தனம் மேரு துல்லியம் மனச்சென்ன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கியம் 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 ததக்கியம். நல்ல வாலிபமான சரீரம், ஆரோக்கியமான சரீரம் இருக்கலாம், ரொம்ப அழகான வடிவத்தோடு இருக்கலாம், அழகான மனைவி, அனுகூலமான மனைவி இருக்கலாம், பெரும் புகழ் இருக்கலாம், உனக்கு நல்ல காந்தி இருக்கலாம், செல்வத்துக்கு கணக்கில்லாமல் இருக்க மேரு துல்லியம் தனம் இருக்கலாம். ஆனா மனமானது ஆச்சாரியனுடைய பாதங்கள்ல ஈடுபடவில்லை என்று சொன்னால் அது அந்த பிறவி வீண். எது இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்றார் ஆச்சாரியார். மனச்சென்ன லக்னம் குரோரங்கிரி பத்மே ததக்கியம் 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 ததக்கியம். இந்த அத்வைத ஆச்சாரிய பரம்பரையில வந்திருக்கிற இத்தனை கிரந்த கர்த்தாக்கள் எல்லாரும் வெறும் பண்டிதர்கள் இல்லை, அவர்கள் அபரோட்சானுபூதி பெற்ற மகான்கள், யோகிகள். எதிர்கால தலைமுறைக்காக அவர்கள் தாங்கள் பெற்ற அனுபவத்தை, தங்களுடைய ஞானத்தை பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு அவ எழுதி வச்சிருக்கா. இவெல்லாம் எப்படிப்பட்டவான ஆச்சாரியால் விவேக அழகா சொல்றார். சமஸ்த சித்த தோஷாக பவசுக விமுகாக பிரசந்த சித்தாக ஸ்ருதி ரசிகா யதயோ முமுட்சவோ யே விகித நிரஸ்த சமஸ்த சித்த தோஷகம். அதாவது விகித சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட கர்மானுஷ்டானத்தினாலே சித்த சுத்தி பெற்றவர்களாக ஆகி சித்தத்தில் இருக்கிற எல்லா கல்விஷங்களும் நீங்கியவர்கள். பவசுக விமுகாக, உலகாயுதமான சுகபோகங்கள்ல கொஞ்சம் கூட ஆசையற்றவர்கள். பிரசாந்த சித்தாக, பரமசாந்தமான சித்தத்தோடு கூடியவர்கள். ஸ்ருதி ரசிக்காக, வேத வேதாந்தங்கள்ல சொல்லப்பட்டதான அதிலேயே ரசனை, அதிலேயே ஈடுபாடு, ருச்சி உடையவர்கள். யதயா, எப்போதும் ஞானத்துக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கின்றவர்கள். முமுட்சவா, இவர்கள் தான் முமுட்சு, இவர்கள் தான் முக்தர்கள் என்பதற்காக இங்க சொல்றாங்க. ஞான விஷயத்துல நாம எல்லோருமே, நமக்கு ஞான நாட்டம் இருக்கோ ஞான நாட்டம் இல்லையோ, ஞான நாட்டம் ஏற்றக்குறைவாக இருக்கோ, எப்படி இருந்தாலும் நாம எல்லாரும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மாணவ குருமார்களுக்கும் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலேயோ நாம கடமைப்பட்டிருக்கோம் என்று சொல்றாள் ஆச்சாரியா. அதனாலதான் இந்த 3 வகையான பரம்பரை, தேவ பரம்பரை, ரிஷி பரம்பரை கொண்டாடுகின்றோம். இல்லை, எல்லாரும் காட்டிலும் வியாசருக்கு நாம ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கோங்கிறாள் ஆச்சாரியா. சிரஞ்சீவின்னு நாம பார்த்தோம். நாம் ஆரம்பத்திலேன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, சதாசிவ பிரம்மேந்திரால் ஜெகத்குரு ரத்னமாலாஸ்தவம் அப்படின்னு இந்த ஆச்சாரிய பரம்பரையை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கா. அதுல வியாசரை பற்றி சொல்றா. நிகமான பியோன் சதுர்தா வியதித அஷ்டாதசதாபி புராணம் சச்ச சத்யவதே யிப்சிதம் மே சகல ஆம்னாய சிரோ குருர் விதத்தாம். என்ன சொல்றார் அவர்? நிகமான பியோ அன்வசாத்து சதுர்தா, கணக்கற்றதாக இருந்ததான வேதங்களை எல்லாரும் படித்து புரிந்து நல்ல கதி பெற வேண்டும் என்பதற்காக 4ஆக பிரிச்சு கொடுத்தாரே. எப்பேற்பட்டது ஒரு சமூகத்துக்காக பண்ணினாரே. அது மட்டும் இல்ல, அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்தார் அவர்? வியதித அஷ்டாதசதாபி புராணம். அவன் என்ன புராணங்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக இருந்தது எல்லாத்தையும் தொகுத்து 18 பிரதான புராணங்கள் 18 உப புராணங்களாக தொகுத்து கொடுத்தார் என்று சொல்றார். சச்ச, அவர் எல்லாம் பிரசித்தமானவர் பற்றி எல்லாருக்கும், மற்ற ஆச்சாரியர்களை பற்றி தெரியுமோ தெரியாதோ, வியாசர் பற்றி எல்லாருக்கும் தெரியுமேங்கிறார். சச்ச சாத்தியவதேயா, சத்தியவதிக்கு குமாரராக பிறந்தவர் இல்லையோ. ஈப்சிதம்மே, முன்னாடி பாருங்க மற்ற ஸ்லோகங்கள், தியான ஸ்லோகங்கள் எல்லாம் அவ அப்பா பேரை சொல்லி தாத்தா பேரை சொல்லி
கொல்லு தாத்தா பேரை சொல்லி தான் நமஸ்காரம் பண்ணியிருக்கு. சுகாச்சாரியாலா சொல்லி குமாரன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணியிருக்கேன். அவள் அம்மா பேரை சொல்லவே இல்லை. அந்த குறை இவருக்கு மனசுல இருந்திருக்கணும். சதாசிவ பெருமேந்திரால் சொல்றார், யார் இவன் சாத்தியகதேய இப்சிதம்மே, எனக்கு அந்த வியாசர் இடத்துல தான் ரொம்ப மனசு ஈடுபடுகிறது. சத்தியவதியினுடைய குமாரர் இல்லையோ இவர். சகல ஆம்னாய சிரோ குரு விதத்தம், அப்பேற்பட்டதான் அவரை நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன். எப்படிப்பட்டவர் இவர்? சகல ஆம்னாய சிரோ குரு, சர்வ வேதாந்தத்துக்கும் இவர் ஆதாரபூதமாக இருக்கின்றார் இல்லையோ என்று சொல்றார். எப்படி அவர் பண்ணினார்? அஷ்டாதச புராணானி கிருத்வா சத்யவதி சுதகா பாரதாக்கியானம் அதுலம் சக்ரே தது உபபிரம்மணம். 18 புராணங்கள் பண்ணார், இதிகாசங்களை பண்ணி தொகுத்து கொடுத்தார். அப்புறம் தர்மசாஸ்திரங்கள் வியாச சிக்ஷை பண்ணினார், வியாச ஸ்மிருதி பண்ணினார் என்றெல்லாம் பார்த்தோம். இந்த 18 புராணங்களுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பாடு மாதிரி சூத்திரம் மாதிரி ஸ்லோகம் உண்டு. மத்வயம் பத்வயம் சத்ரம் அநாபலிங்க கூஸ்காணி புராணானி திஷத்விதுகு. இந்த 18 ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்தில் பாடம் சொல்லி கொடுப்பா குழந்தைகளுக்கு. என்னன்னா மத்வயம் மாவுல 2, மத்ய புராணம் மார்க்கண்டேய புராணம். பத்வயம் பால 2, பாகவதம் பவிஷ்ய புராணம். பிரத்ரயம் என்ன பிரம்ம புராணம் பிரம்மாண்ட புராணம் பிரம்ம வைவர்த்த புராணம். அதுக்கப்புறம் சதுஷ்டயம் வராக புராணம் வாமன புராணம் வாயு புராணம் விஷ்ணு புராணம். அப்புறம் ஆனாபலிங்க கூஸ்கானி அப்படிங்கிறார். அக்னி புராணம், நாரத புராணம், பத்ம புராணம், லிங்க புராணம், கருட புராணம், கூர்ம புராணம், ஸ்காந்தம். இப்படி இந்த 18 புராணங்களை பண்ணி வச்சிருக்கா. மத்வயம் பத்வயம் சைவா பிரத்ரயம் சதுஷ்டயம் அநாபலிங்க கூஸ்கானி புராணானி திரிஷத்விது என்று சொல்லப்படுறது. இதுக்கப்புறம் உபபுராணங்கள், அதுவும் அவர் தான் தொகுத்திருக்கா. என்ன பண்ணியிருக்கார் அது பாருங்க. சனத்குமாரியம், நாரசிம்மம். இதுவரை ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா நாம தெரிஞ்சுக்கலாம். சனத்குமாரியம், நாரசிம்மம், நரசிம்ம புராணம், நந்தியம்னா சிவரகசியத்துல தான் ஆச்சாரியாளுடைய அவதாரம் பற்றினதான சரித்திரமானது வருது. துர்வாச புராணம், பிறகு பிருகன்னாரதீய புராணம், காபில புராணம், மானவ புராணம், வாருண புராணம், தேவி பாகவதம், வாசிஷ்ட புராணம், காளிகா புராணம், கணபதி புராணம், ஹம்ச புராணம், சாம்ப புராணம், சௌர புராணம், பராசர புராணம், பார்கவ புராணம் என்று சொல்லப்படுறது. இப்படி அவர் அவதாரம் பண்ணி என்ன பண்றார்? தனக்காக வாழவே இல்லை, மற்றவர்களுக்காகவே வாழ்கிறார் என்று சொல்றோம். துவாபரே துவாபரே விஷ்ணுகு வியாசரூபேன சர்வதா வேதமேகம் சபகுதா குருதே கிதகம் ஜயா அல்பாயுஷோ அல்ப புத்திம் ச விப்ராண்யாத்வா கலாபதா புராண சம்ஹிதாம் புண்ணியாம் குருதே சௌயுகே யுகே. ஒவ்வொரு துவாபர யுகத்தினுடைய கடைசியிலையும் அவதாரம் பண்ணி என்ன பண்ணுகிறார்? தனக்காக ஒரு காரியம் அவர் செய்யவே இல்லை. எல்லாம் இந்த சமூகத்துல மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக எல்லா கிரந்தங்களையும் பகுத்து பிரித்து கொடுக்கிறார் என்று சொல்றார். விஷ்ணுவே அவதாரமாக பண்ணி வியாசரூபேன சர்வதா எப்போதும் அவதாரம் பண்ணி வேதம் ஏகம் சுபகுதா ஒன்றாக இந்த வேதத்தை 4ஆக பிரிச்சு கொடுத்து குருதே ஹித காஞ்சயா அந்த சாதகர்களுடைய நன்மைக்காக. ஏன் இவர் அது மட்டும் இல்ல, அல்பாயுஷோ அல்ப புத்திம் ச விப்ராண்யாத்வா கலாவதா. வரக்கூடியதான கலியுகத்தில ஆயுஷும் எல்லாருக்கும் குறைச்சல், அறிவுத்திறமையும் குறைச்சலாக இருக்கு என்பதை தெரிந்து கொண்டே வியாசர் என்ன பண்ணினார்? புராணங்களை எழுதினார், இதிகாசங்களை எழுதினார். புராண சம்ஹிதம் புண்ணியம் குருதே சௌயுகே யுகே. இந்த புராண சங்கீதம்னா புண்ணியம்னு வேறு போட்டிருக்கா. இவையெல்லாம் என்ன புண்ணியம் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். ஆனா அதெல்லாம் அவ்வளவு புண்ணியம்ங்கிறதுக்கு நான் பிரமாணமே இருக்கு. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு சமயம் பெரியவா மகா பெரியவா காஞ்சிபுரத்தில் இருக்கா. அப்போ அவர்கிட்ட புனே ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள்னு இருந்தார். இப்போ இல்லை, பெரிய மகாவித்வானவர்.
அந்த புனே சீனிவாச சாஸ்திரிகள் அழிச்சுன்னு வந்தார். ரொம்ப பெரிய யாரோ சேட்டு, அவன் வந்து அந்த சேட்டு பாம்பேயில் இருக்கான், பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அவனுக்கு என்னமோ வியாதி, உடம்பு முழுக்க லியூகோடர்மா, அது என்னமோ இருக்கு. அதோடு மட்டும் இல்லை, இந்த அடிக்கிறது சொரிஞ்சானக்க செதில் செதிலாக வந்துடுறது, இந்த மாதிரி வியாதி இருந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தா ஒன்றும் சரியாக வரல. நான் பெரியவாளுக்கு போவான்னு, அப்போது அவர் புனே சீனிவாச சாஸ்திரிகள் தான் மடத்துக்கு ரொம்ப வேண்டியவர்னு சொல்ல, அவன் எல்லாம் புனே சீனிவாச சாஸ்திரிகளை கான்டாக்ட் பண்ணான். அவர் புனேயில் இருந்தார், ஆகையினால அவருக்கு பேர். அப்புறம் என்ன பண்ணார், சரி நான் கேட்குறேன் அப்படின்னார். அப்புறம் கேட்டு விட்டு இவர் அழிச்சுட்டு போகிறார். மெட்ராஸுக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் அங்கேருந்து கார் வச்சுட்டு அவன் காஞ்சிபுரத்தில் பெரியவா அப்போ வந்து தேனம்பாக்கத்தில் இருக்கான். அங்கே போனதும் அப்படி ஊர் உலக விவகாரங்கள்லாம் கேட்டுட்டு, நீ யார் என்ன ஏது உன் குடும்பம் கோத்திரம் தலைமுறை எல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணினார். வசதி எல்லாம் நிறையா இருக்கான்னா இருக்கு அப்படின்னா, நீ ஒன்று பண்ணுறியான்னா என்ன பண்ணணும்னா, இந்த 18 புராணங்களும் இருக்குது. இது எல்லாமே அச்சுக்கு வரல. சில பேர் அந்த காசி சவுக்காம்பால சில போட்டிருக்கா, அதுக்கப்புறம் அந்த நிர்ணய சாகரால சிலது போட்டிருக்கா, எல்லாரும் அவ்வளவா போடலை. நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா, இந்த 18 புராணத்தையும் அச்சு கோத்து சாஸ்திரிகளையும் வச்சுக்கோ. அங்கே மகாராஷ்டிராலேயே நிறையா பண்டிதாலாம் இருக்கா, எல்லாரையும் வச்சுட்டு தப்பில்லாதபடி புராணங்களை 18 புராணங்களையும் நீ அச்சில் கொண்டு வந்து போட்டு எல்லாருக்கும் பண்டிதாளுக்கும் எல்லாருக்கும் யார் யார் கேட்குறாரோ நீ ஒவ்வொன்றிலையும் 1000 காப்பியோ 500 காப்பியோ போட்டு, ஒவ்வொன்றும் எத்தனை பக்கம் இருக்கும், 1000 பக்கம் 2000 சம்ஸ்கிருதத்தில் நாகர லிபியில் எல்லாத்தையும் போட்டு நீ எல்லாருக்கும் கொடு அப்படின்னா, அவன் திரும்பி சாஸ்திரிகளை பார்த்தானா. இது சாஸ்திரிகள் சொன்னது. சாஸ்திரிகளை பார்த்தானா, சாஸ்திரிகள் வந்து அவன் எதுக்கு பார்க்குறாங்கிறத புரிஞ்சுண்டா. நான் எதுவும் உடம்பு சரியில்லை, இந்த மாதிரிலாம் இருக்குது, என்ன வைத்தியம் பார்த்தும் சரியாக போகலை, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வந்தேன். இவர் ஏதோ புஸ்தகம் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா, அதை புரிஞ்சு பெரியவாளுக்கு தெரியாத சர்வஜராக இருக்கிற அவருக்கு அவர் உடனே என்ன பண்ணார், இதோப்பா இந்த புஸ்தகம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் உன்னோட வியாதிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறியா, இருக்கு நான் சொல்கிறேன், அப்புறம் நீ முதல்ல இதை பண்ணி கொடுன்னா. உடனே ஊருக்கு போனால் பெரியவா சொல்லிட்டாங்கிறதுக்காக ஒரு 6 மாதம் 8 மாதத்தில் எல்லாத்தையும் தன்னோட சொந்த செலவில் அச்சிட்டு 500 1000 காப்பி ஒவ்வொரு புராணமும் போட்டு எல்லாருக்கும் ஃப்ரீ, காசுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தான். அவனை அறியாமலேயே ஒரு வைத்தியம் பண்ணலை, அவன் உடம்புல இருந்த வியாதி எல்லாம் தானே சரியாக போயிடுது. சம்பந்தம் இல்லாத சம்பந்தம், அது எப்படி சம்பந்தம் நீங்கள் சொல்ல முடியும்? அப்புறம் அங்கேருந்து வந்து ஓன்னு அழுது பெரியவாழ்கிட்ட, நான் உங்களை வந்து தெரியாமல் நான் வந்து இதுக்கு இப்படி எல்லாம் ஒரு பலன் இருக்குமா அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி அழுதான். அப்போ அவர் சொன்னார், தேவி பாக நீ புனே சாஸ்திரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கோ, இந்த 18 புராணங்களையும் நீ அச்சு போட்டு கொடுத்து அந்த காலத்தில் சுவடி இருந்த காலத்தில் எழுதி கொடுப்பாராம். ராமாயணத்திலே பாருங்க, கடைசி அந்த யுத்த காண்டத்தில் பட்டாபிஷேக சர்க்கத்தில் கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்றது, இந்த ராமாயணத்தை யாரு எழுதி கொடுக்குறானோன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அதை எழுதுறதுக்கு எவ்வளவு மகிமை இருக்கு. அதனால்தான் இந்த நாம என்ன பண்றோம், நம்மால ராமாயணம் முழுக்க எழுத முடியாதுங்கிறதுனாலதான் ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராமோ ஜெயதி, ஸ்ரீராம ஜெயம்ங்கிறது எதுக்காக எழுதுறோம், ராமாயணத்தை முழுக்க ஒரு தடவை எழுதின மாதிரி ஆச்சு என்பதற்காக அதை எழுதுறோம். நாம எழுதி கொடுக்கணும்னு ராமாயணத்தில் கடைசியிலேயே இப்போ நீங்கள் அந்த பட்டாபிஷேக சர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இது இருக்கு. கடைசி ஸ்லோகம் என்ன சொல்றாரு, பக்தியா ராமஸ்ய ஏ ஜெயமாம் சம்ஹிதாம் ரிஷினா கிருதாம் லேகயந்தி கச்சனராக தேஷாம் வாசஸ்திரிவிஷ்டபே. அவன் தேவலோகத்தில் ரொம்ப சௌக்கியமா இருப்பான், இம்மையிலேயும் எல்லா நோய் நொடி எல்லாம் மற்றவனாக ஆரோக்கியமாகவும் செல்வத்தோடும் வசதியாகவும் இருப்பான் என்று சொல்ற. சம்ஹிதாம் ரிஷினா கிருதாம் இமாம், சம்ஹிதாம் ரிஷிகளாலே செய்யப்பட்டதான இதை யகா லேகயந்தி இகேச்ச எவர்களாலோ அவர்களுக்கு அப்பேற்பட்ட பலன் கிடைக்கும்னு ராமாயணத்துல கடைசி ஸ்லோகம் யுத்த காண்டத்துல சொல்லப்படுறது.
இப்போ தேவி பாகவத்திலையும் இருக்கு, நீ இவரை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம் அவர். அப்படி சொல்லி அவருக்கு ஆச்சு. அதனாலதான் இங்க புண்ணியாம் புராண சங்கீதாம் புண்ணியாம் வியாசர் அத்தனையும் உலகத்துக்காக எழுதியிருக்கார். அது அது வெறுமனே அதை படிச்சாலோ பூஜையிலேயே வச்சிருந்தா கூட அது எவ்வளவு அதுக்கு பெருமை இருக்கு. புராணங்களுக்கும் மற்ற எல்லாவற்றுக்கும், புராணங்களா இருக்கட்டும், இதிகாசங்களா இருக்கட்டும், ராமாயணம் பாகவதம் எல்லாமே இன்றைக்கும் நாம பூஜையில பூஜார்கமான புஸ்தகமாக தானே நாம வச்சிருக்கோம். அப்படி எல்லா குடும்பங்கள்லையும் அந்த காலத்துல சோடிகள்லாம், ராமாயண சோடிகள் எல்லாம் பூஜையிலேயே வச்சுருந்தவெல்லாம் இருக்கா, இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல இருக்கு இல்லையா? அதனால புராணங்கள்னாக்க இது சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளவு பெருமை இருக்குங்கிறத பெரியவா நிரூபிச்சு காமிச்சு கொடுத்தா. அப்பேற்பட்டதான சமூகத்துக்காகன்னு ஒரு பெரிய அனுக்கிரகத்தை பண்ணி இருக்கிறார் வியாசாச்சாரியார் என்று சொல்லி ஆச்சாரியார் அந்த வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதையே வாசிட்டாய நமோ நமஹா என்று சொல்லி நாம் என்ன பண்ணலாம்? நமோ மகத்பியோ நமோ குருபியா என்று சொல்லி நாம் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணலாம். அப்பேற்பட்டதான உயர்ந்த பரம்பரை அத்வைத ஆச்சாரிய பரம்பரை